நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு விமானமும் மோதிக்கொண்ட விபத்து. விமானத்தில் பயணித்த 60 பேர், ஹெலிகாப்டரில் பயணித்த 4 பேர், மொத்தமாக 64 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஆச்சரியமான தகவல், அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல். அமெரிக்காவில் இப்படி ஒரு சம்பவம் 24 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளவு அஜாக்கிரதையாக 2 பைலட்டுமே இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பனிமூட்டமா இல்லை இரவு நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையா? கடைசி வரை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போது என்ன தான் நடந்துச்சு இந்த வாஷிங்டன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டில்? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அவங்க ஒரு முக்கியமான ஆடியோஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது புதன்கிழமை இரவு 9 மணி அளவில். எப்படி? மிட் நைட் கூட கிடையாது, இரவு 9 மணி அளவில். இப்போ நான் இதை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம்ங்கிறது வியாழக்கிழமை நைட்டு 9 மணிக்கு மேலே. ஸோ இந்த இன்பிட்வீனில் இந்த 24 மணி நேரத்தில் அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய ஆக்சிடெண்ட்டு நடந்திருக்கு. இது பற்றி அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த மாகாணத்தினுடைய ஆளுநர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரஷ்யா சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. ஒரு ஹெலிகாப்டர் அவங்களுடைய வேலை வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது அந்த க்ரூவில் இருக்கக்கூடிய 4 பேருமே எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்கா வெளியிடலை. இதே நேரத்தில் ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு வந்த அந்த பைலட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அந்த பைலட் 6 இயர்ஸ் ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு இருக்கிறவர். ஸோ இப்போது இந்த ஏரோப்ளேன் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாதையில் அது லேண்ட் ஆகக்கூடிய நேரம். அப்போ இந்த ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய இந்த 4 பேருமே வெல் ட்ரெயினரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்க இப்போ தான் ட்ரைனிங்கை முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பைலட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போது இவங்க இயக்க தெரியாமல் அந்த ஹெலிகாப்டரில் இயக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே கண்ட்ரோல் ரூமுக்கு 2 பேருமே கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. குறிப்பாக ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பைலட் முழுக்க முழுக்க பயணிகள் விமானம், அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டீமாக தான் இருப்பாங்க. இந்த ஹெலிகாப்டரை ஓட்டிகிட்டு வந்தாங்கல்ல, அவங்க சைடில் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த ஏரோப்ளேனை ஓட்டிகிட்டு வந்தார்ல, அவருடைய ஆடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஹெலிகாப்டரை ஓட்டிகிட்டு வந்தவங்களுடைய ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட் ஆகி ஹெலிகாப்டரோட அப்படியே இரவு நேரத்தில் மோதினதனுடைய விளைவு பொட்டாமேக் ரிவர் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அந்த ஆற்றில் முழுமையாக பனிக்கட்டிகள் தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. போட்டுக்கு இப்போ பயன்படுத்தி அந்த உடைஞ்சு போன விமானத்தில் இருக்கக்கூடிய 28 உடல்களை ஆக்சிடெண்ட் நடந்த 24 மணி நேரத்துக்குள்ளே மீட்டிருக்காங்க. யாராவது மீதி உயிரோடு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 64 பேருமே டெத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது தொடர்பாக ரஷ்யாவிலேருந்து உடனடியாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகுது. இந்த ரீகன் வாஷிங்டன் தேசிய விமானத்தில் நடந்த ஆக்சிடெண்ட்டு, அதில் ஏரோப்ளேனுடைய பேர் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஈகிள் ஃப்ளைட் 5342. அதே நேரத்தில் இது PSA ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த காமா விசித்ராவில் இருந்து அது கிளம்பியிருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாகிருக்கு. இதே மாதிரி ஹெலிகாப்டரை பொறுத்தளவில் சிகோர்ஸ்கி UH-60 பிளாக் ஹாக் மிலிட்ரி ஹெலிகாப்டர் அப்படிங்கிறாங்க இதனுடைய பேர். இதுவும் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஆர்மியால் இயக்கப்படக்கூடியது தான். ஸோ இந்த ரெண்டுமே அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஆர்மி மெம்பர்ஸ் இயக்கியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டரில் வந்தவங்க ஆர்மி மெம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க, ஏரோப்ளேனில் வந்தவங்க பயணிகள் அப்படிங்கிறாங்க. இது எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட, இப்போது அந்த ரஷ்ய பயணிகள் இருக்காங்களே ஸ்கேட்டஸ்,
அதிகமான அளவில் அந்த பனிச்சறுக்கு போட்டிகள்லாம் நல்லா விளையாடக்கூடிய நபர்கள். அதில் 2 கப்புள்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க. அவங்களுடைய பிள்ளைகளும் வந்து வந்திருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 15 ரஷ்யன்ஸ் வந்து இந்த ஸ்கேட்டர்ஸ் வீராங்கனைகள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. ஸோ இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. சிஸ்கோவா அண்டு நவ்மோ அப்படிங்கிற சாம்பியன்ஸ் அவங்க வந்து அந்த ஏரோப்ளைனுக்குள்ளே இருந்திருப்பாங்க அப்படின்னு ரஷ்யா சைடில் டாஸ் நியூஸ் ஏஜென்சி இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. அது மட்டும் கிடையாது, 1961 பெல்ஜியம் நாட்டில் இருந்து பராகுவே நோக்கி போன ஒரு ஃப்ளைட் வந்து இதே மாதிரி தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதுலேயும் வந்து ஸ்கேட்டர்ஸ் வந்து நிறையா பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஸ்கேட்டர்ஸ் அதிகமாக இறந்து போன ஒரு ஆக்சிடெண்ட் எது அப்படின்னா இது அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவில் 2001 இதே மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அதற்கு பிறகு வந்து இவ்வளவு தூரம் மிஸ்கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படிங்கிறது இது 2வது முறை அப்படிங்கிறாங்க. ஸோ 2001 2025 இவ்வளவு பெரிய ஆக்சிடெண்ட் வாஷிங்டன் டிசியில் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஷாக்கான விஷயம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, முழுவதுமாக அந்த 6 முழுவதுமே பனி படர்ந்திருக்கு அப்படிங்கிறதுனால மீட்பு பணிகள் தாமதமாகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, கடைசி வரைக்கும் வந்து இந்த ட்ரைனிங்கில் ஈடுபட்ட அந்த ஹெலிகாப்டர் இருக்குல்ல, அதை ஓட்டிகிட்டு வந்த யார் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இன்னும் சொல்லலை. ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, அந்த ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய அந்த 4 பேர் செய்த தவறாக தான் அதிகமான லெவலில் இப்போ நம்பப்படுது. காரணம் என்னென்னா, ஒரு பயணிகள் ஓட்டிகிட்டு வரக்கூடிய அந்த விமானத்தினுடைய பைலட் வந்து நிச்சயமாக தவறு செய்வதற்கான வாய்ப்பு துளியளவில் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. இரவு நேரத்தில் அந்த கண் சிமிட்டி வரக்கூடிய அந்த விமானத்தை இந்த ஹெலிகாப்டரால் புரிஞ்சிக்க முடியாமல் போய் மோதிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் என்னென்னா, இது ஒரு டெரர் அட்டாக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. இது எல்லாத்தையும் கடந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் கைப்பற்றியிருக்காங்க. எப்படி விபத்து நடந்தது அப்படிங்கிறது தொடர்பாக இந்த கருப்பு பெட்டியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இப்படி ஒரு அசம்பாவித சம்பவம் அப்படிங்கிறது, இவ்வளோ பிளேயர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க, பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க, ஆர்மி சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தருடைய அஜாக்கிரதை கண்டிப்பாக இதில் இருக்கும். ஸோ ஹெலிகாப்டர் வந்து பயிற்சி பெற்ற இராணுவ நபர்கள் வந்து அந்த இடத்துல இருக்காங்கன்னா, ஹெலிகாப்டரில் இருந்தாங்கன்னா அவங்களால ஈஸியாக டைவ் அடிக்க கூட முடியும் இல்லையா? இப்போ F-35 ரக விமானங்கள் இருக்குல்ல, போர் விமானங்கள், அதெல்லாம் வந்து யூஎஸ் காரங்க ஓட்டியிருக்காங்க. அதில் வந்து ஒரு விமானம் கூட இப்போ கூட வந்து ரீசெண்டாக விபத்துக்குள்ளாச்சு. அதில் இருக்கக்கூடிய பைலட் வந்து எளிமையாக தப்பிச்சு பேராஷூட் மூலிமா எஸ்கேப் ஆனார். நேற்றைய தினம் நடந்தது. அப்போது இந்த ஹெலிகாப்டரில் இருக்கக்கூடிய இந்த 4 பேரும் எப்படி வந்து தப்பிக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற கேள்வி. அப்போது இவங்க நல்ல வெல் ட்ரெயினராக இல்லை ட்ரைனிங் பீரியடில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களா, இவங்களுக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாமல் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திட்டாங்களா அப்படிங்கிற புலன் விசாரணையும் இப்போ தொடங்கியிருக்காங்க. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களையும் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.